எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓகே, இன்னும் வந்து ஒரு பைக் வந்து நம்ம வந்து வாங்க போகிறோம், புக் பண்ணியாச்சு. ஸோ மீண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறது வந்து எனக்கு கேட்குது. ஸோ அந்த பைக் என்ன பைக் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பார்த்துட்டு வாங்களேன். Hey Siri, call Black Buddy. Calling Black Buddy. Cock, Glock, pop, drop, roll your body in the grave, chopping no karate, call my startup shotty Johnny Cage. Rhymers wanna parlay, but that's just not how I operate. Start my day off smoking rhymers like a white boy with a vape. And hoopty finna bounce with a cutie riding round, gripping Uzi, spitting doogies at that bitch that talking down. You be moving through your town, doobie dookie doo doo round. You be goofy, I be gassy, smoking boofy by the pound. And the hoopty finna bounce with a cutie. இன்ட்ரோ நல்லா இருந்துச்சா நண்பா? செம்மையாக இருந்துச்சா? பட் இன்னும் வந்து இன்ட்ரோ வந்து ரெடி பண்ணணும். ஏன்னா நம்ம டோக்கியோ 2.0க்கு வந்து போயிட்டோம். இப்போ எதை பற்றி பேச வந்தோம்? புது பைக் வந்து புக் பண்ணியாச்சு நண்பா. ஸோ அந்த பைக்கு என்ன பைக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கம்யூனிட்டி டேப்பில் வந்து ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தேன், சரிங்களா? அதாவது ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தேன். நீங்கள் பண்ண கமெண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவல் கமெண்ட்டு. இது வீடியோவில் வந்து அந்த பைக்கை பற்றி சொல்லுவேன், அந்த பைக்கை சொல்ல மாட்டேன், ஓகேவா? இதுக்கே நிறைய கமெண்ட் வந்த, ஐயோ ஏன்டா உளருதே, ஒழுங்கா பேசு. ஓகே, ஸோ அருண்குமார் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு, 1000RRR ஃபயர் பிளேட் வந்து எடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காரு. நல்ல விஷயம், எடுத்துடலாம். ஸோ கங்க்ராட்ஸ் ப்ரோ. ஓ, அந்த பைக்கை நான் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கங்க்ராட்ஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்களோட தைரியத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். நெக்ஸ்ட் நிசான் ஸ்கைலைன் GTR வாங்கிட்டு அப்படியே ஒரு 50 crores ஹவுஸ் வாங்குங்கவா? அது என்ன லோட்ஸ் ஆஃப் லவ்? ஓவர்லோட் ஆகிடுச்சோ லவ்? அது கீழே ஒரு ரிப்ளை, யாரு சிரிக்கிற மாதிரி. 17 லைக் உள்ள கமெண்ட் எதுனா 50. கங்க்ராட்ஸ் ப்ரோ. ப்ரோ டிவிஎஸ் 50 செம்மையான பைக்கு தான் ப்ரோ, சரிங்களா? யாரோ ரிப்ளை, அதுக்கும் ஒரு சிரிக்கிற ஸ்மைலி. ஸ்லீப்பர் செல்ஸ் நீமான் மர்கூஸ் லிமிடெட் எடிஷன் ஃபைட்டர் அப்படின்னா அதுக்கீழே 4 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க? ஒருத்தர் சிரிக்கிற ஸ்மெல்லு. ப்ரோ நீங்கள் வேறு லெவல், அப்படி ஒரு பைக் இருக்குன்னு இப்போ தான் தெரியும். ஓ இது பைக்கா? சொல்லிட்டு விடுங்கய்யா, இப்படி ஒரு பைக் இருக்கா? நான் ப்ரைஸ் பார்த்தீங்களா? இதுக்கு ப்ரைஸை கேட்டால் எங்கள் ஊர் பண்ணையாருக்கே ஹார்ட் அட்டாக் வந்துடும். அப்படி என்ன பைக்? இருங்க நானும் சர்ச் பண்ணி பார்க்குறேன். ஏய் என்னடா இது பைக்கு? உள்ள இன்ஜினை வச்சு இரும்பால் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. முடியுமா? மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பைக் இன் த வேர்ல்டு. ஓ அந்தளவுக்கா? வாங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு மாதம் யூடியூப் ஏர்னிங்ஸ் வாங்கிடலாம். நம்ம ஊர் ரோட்டில் ஓட்ட முடியாது ப்ரோ, இல்லைனா எடுத்துடலாம். எனக்கும் ஆசை தான் எடுக்கணுன்ட்டு. நம்ம ஊர் ரோடு சரியில்லை, இல்லைனா எடுத்துருவோண்ணா, சரிங்களா? RC 390 வாய்ப்பில்லை நண்பா. ஆனால் ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்கணுமா ப்ரோ? என்னால் திங்க் பண்ண முடியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல விஷயம் ப்ரோ, நல்ல விஷயம், எனக்கு தெரியும். ஆனால் நான் ரிப்ளை பண்ண முடியாது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ரிவீல் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இந்த பைக்கோட ரிவீல் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். ஜிக்ஸர் SF 250 ப்ரோ? ஏற்கனவே நம்ம பைக் வந்து ரேப் பண்ணதுக்கு பாதி ஜிக்ஸர் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதில் அந்த பைக்கே வேறு வாங்கணுமா? டேங்க்கு கலர் தான் என்ன தடிக்குன்னு சொல்லி பயங்கரமாக யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறேன். லைட் ப்ளூவா டார்க் ப்ளூவா? டார்க் ப்ளூ அடித்தா ஜிக்ஸர் மாதிரியே இருக்கும், லைட் ப்ளூ அடித்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லை வேறு ஏதாவது கலர்ஸ் யூஸ் பண்ணலாமா? 2 கலரும் யூஸ் பண்ணலாமான்னு பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்கேன். நீங்கள் ஏதாவது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர் எக்ஸல் 1000. ஏய் வேறு லெவல் திங்கிங்யா, சீரியஸ்லி வேறு லெவல் திங்கிங். இந்த மாதிரி திங்க் பண்ணுறவங்களும் உலகத்தில் ரொம்ப கொஞ்சம் பேர் தான். உங்களெலாம் வந்து அப்படியே தூக்கிட்டு போய் ஐஸ் பெட்டியில் வைக்கணும், சாரி அருங்காட்சியகத்தில் கொண்டு போய் வைக்கணும். சூப்பர் எக்ஸல் 1000 அடி. காசு இல்லாத டைமில் ஏன் ப்ரோ வண்டி இருக்கிறத வச்சு கண்டென்ட் மேக் பண்ணுங்க போதும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்மளோட கஷ்டத்தை புரிஞ்சிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஆசை யாரை தான் விட்டுச்சு? இது ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ரொம்ப நாள் வெயிட் பண்ணி வாங்க போகிற வண்டி, ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அதாவது என்ன சொல்கிறது, சின்ன வயசுலேருந்தே வந்து நம்ம அது ஒரு இது மேலே ஆசைப்பட்டிருப்போம். அது கிடைக்குமோ கிடைக்காதோன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணும். சம்டைம்ஸ் வந்து நம்ம வாங்குறதுக்கு இது ஏழுவை இருந்தாலுமே அதை வந்து வாங்க முடியாத சூழ்நிலையில் இருப்போம். பட்டு வாங்கிட்டேன், ஓகேவா? வாங்க போகிறேன், புக் பண்ணியாச்சு, அதனால் கவலைப்பட வேணாம். ப்ரோ க்ளூ கொடுங்க, அப்புறம் சொல்கிறோம். க்ளூவா? ராயல் என்ஃபீல்டாக இருக்கும். ஆல்ரெடி ஒரு ராயல் என்ஃபீல்டு 350 நம்ம வீட்டில் நிற்குது, எலக்ட்ரா. ZX 10R தான் ப்ரோ. ZX 10R கண்டிப்பாக எடுப்போம் ப்ரோ, கண்டிப்பாக எடுப்போம்.
எடுக்கலாம், அடுத்து ரிவீல் பண்ணுறது அதாக கூட இருக்கலாம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டுக்காட்டி V4 மனசுக்கு பிடிச்ச வண்டி ப்ரோ. அப்புறம் சேம் கமாண்ட்ஸ் டிவிஎஸ் எக்ஸ்எல் 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 எக்ஸ்எலுக்குன்னு ஒரு பெரிய கேங் இருக்குது. இருங்க நான் எக்ஸ்எல் எடுத்து மாடிஃபை பண்ணி வேறு லெவலில் வைக்கிறேன்னா இல்லையான்ட்டு. ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஜென்யூனான சப்ஸ்கிரைபர்ஸு. அண்டு ஏன்னா கமெண்ட்ஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா பாசமாக போடுதாங்க. நீங்கள் சொல்லுங்கள் அங்கிள், உங்கள் கொய்யால அங்கிளா இல்லை எனக்கு இன்னும் அவ்வளோ வயசாக ஆகிட்டு எதுக்குலே இப்படி பண்ணுதிய, உடனே கீழே வந்து கமெண்ட் பண்ணியாச்சு நீங்கள் வந்து ஜிபி முத்து மாதிரி சூப்பராக பேசுகிறீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. திருநெல்வேலியில் இருக்க எல்லாருமே இப்படி தான் ப்ரோ பேசுவோம், வாழைப்பழம் தான் பேசுவோம். திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் இதில் இருக்க எல்லாருமே வந்து வாழைப்பழங்கிறது வந்து சாதாரணமாக பேசுகிறது தான். அவங்க கேமரா முன்னாடி வந்து கேஷுவலாக பேசுகிறாங்க, நாங்கள் கேமரா முன்னாடி கொஞ்சம் அந்த வாழைப்பழம்லாம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு வந்து பேசுவோம். அதனால் அவங்கள மாதிரி நாங்கள் காப்பி அடிக்கல, இங்கே இருக்க ஏரியாவில் இருக்க எல்லாருமே அப்படி தான் பேசுவாங்க. ஓகே சரி ப்ரோ, நீங்களே சொல்லுங்கள் என்ன பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க. ஸோ இந்த பைக்கை பற்றி நான் வந்து ஒரு சில வார்த்தைகளை வந்து சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, மற்ற எல்லா பைக்ஸுமே வந்து ஒரு ஃபிசிக்கலி ஒரு டச் வந்து இருக்கும். இந்த பைக் கண்டிப்பாக ஒரு சோல் டச் வந்து ஒன்று வந்து இருக்கும். ஓகேங்களா, அதாவது உங்களோட ஆத்மார்த்த ஒரு அன்புன்னு சொல்லுவோம்ல, அந்த அன்பு வந்து இந்த பைக்கில் வந்து இருக்கும். அண்ட் இந்த பைக் வந்து புதுசாக வாங்குற அளவுக்கு என்னால் வந்து நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, அவ்வளோ பெரிய இடம்லாம் இல்லை நான். சரிங்களா, நான் செகண்ட் ஹேண்டில் தான் வந்து எடுக்கிறேன். அண்டு செகண்ட் ஹேண்டில் எடுக்கிறேங்கிறது தான் நேம். பட் இன்னொருத்தவங்கிட்ட வந்து வச்சுருந்தவங்ககிட்ட வந்து நான் ரெக்வெஸ்ட் பண்ணி பல நாட்கள் சில போராட்டங்கள்லாம் போராடி தான் வந்து எடுத்துருக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தபிளான ஒரு பைக் தான். சில பைக் வந்து சிலவங்களுக்கு பிடிக்கும், பிடிக்கல அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் இந்த பைக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும், என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும் அப்படிங்கிறத நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த பைக்கை வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. சடனாக முடிவு எடுத்து உடனே வந்து எடுத்த பைக் அப்படிலாம் சொல்ல முடியாது. பல நாள் கனவுல இருந்த பைக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்த ஒரு பைக்கு. ஸோ டக்குன்னு ஒரு ஸ்பார்க் அடிச்சிச்சு, சரி எடுத்துடலாம், என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் எடுத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துட்டேன். பட் ஹாப்பி 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 ஸோ நான் சந்தோஷமாக இருக்கேன். நீங்களும் வந்து கண்டிப்பாக அந்த பைக்கை பார்த்து நீங்களும் வந்து சந்தோஷமாக இருப்பீங்க. நிறைய பேர் நிறைய கெஸஸ் வந்து பண்ணியிருக்கிறீங்க. ஸோ எல்லாத்துக்குமான விடை நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். வெயிட் அண்ட் வாட்ச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ ஸோ மச். பாய். லவ் யூ ஆல்.